ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே மம்ஷா பீச்சிலேருந்து டைரெக்டாக வந்து ரூமுக்கு இயர்லியாகவே கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 தான் ஆகிருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பிளேஸ் தான் சுற்றி பார்த்தோம், டீம் லேப் மட்டும்தான். இந்த மம்ஷா பீச்சு பார்த்தது வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவரில் அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்தோம். ஸோ 6:30க்கெலாம் பீச்சிலேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்து 7:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஷயத் கிராண்ட் மாஸ்க் இருக்குங்க, எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த நைட் எஃபெக்டில் அப்படியே இந்த லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சரி, அதையும் விட்டு வைப்பானே, நமக்கு டைமும் இருக்குது, அதையும் போய் இந்த நைட் எஃபெக்டில் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த பக்கம் வண்டியை விட்டாச்சு. மாஸ்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மால் இருக்குது, அதில் நிறைய சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. நமக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி டே 1 அன்றைக்கி இந்த மாஸ்க்கு சுற்றி பார்க்க வந்தபோது பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருந்ததுங்க. ஈவினிங் 4 o'clock மாதிரி நல்ல எதிர் வெயில், அப்படி அவ்வளோ சூடு தாங்கவே முடியல, பயங்கர ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால நல்ல க்ரௌடு வேறு இருந்தாங்க. பட் திஸ் டைம் அந்த மாதிரி இல்லைங்க, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால க்ரௌடெல்லாம் இல்லை. அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறதுனால அப்படியே லைட்டாக கூலிங்காகவும் இருந்தது. அப்படியே மாஸ்கோட அவுட்டரில் ப்ளூ கலர் லைட்டும் அப்படியே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் மார்பிளும் பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து நாங்கள் கார்டன்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் எஃபெக்டில் இந்த மாஸ்க் எப்படி இருந்ததுங்கிறத நீங்களுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் இதில் போனோமோ, அதனால் இந்த தடவை இந்த காரில் போகிறோம். எப்படி ஒரு சின்ன மாஸ்டர் லாஸ்ட் டைம் இதில் போனோம், திஸ் டைம் இதில் போகிறோம். நல்லா இருக்கு. அப்படியா? அப்புறம் அங்கே போய் ஓகே ஓகே. ஆமாம், சென்ட்ரலில் தான். நைட் வியூ சூப்பராக இருக்குது.你要老板呢？இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல பாருங்க. இங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கப்பா. பிடிச்சிட்டிங்களா? 82 domes of various sizes.
center. The main prayer hall. Diameter பாருங்க. 22.6 meter. அதோட diameter. Okay. Height வந்து 84 meters. Okay. கீழெல்லாம் பாருங்களேன் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா சில்னஸாக இருக்கு. வாங்க சரி க்ரௌட் இல்லாமல் இருக்குதா. ஃபுல்லாக காட்டுறதுக்கு முடியல. சரி அமைதியாக இருக்கு. உங்களுக்கு பகலில் பார்த்தது பிடிச்சிருந்ததா நைட்டில் பார்க்கறது பிடிக்குதா இந்த வியூ? எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நைட்டில். இப்போ ஓடிட்டாங்களா அங்கே? இல்லையா அந்த பொண்ணு இருக்கும். வாங்க ட்ராப் பண்ணுறாங்க கொண்டு வந்து இது கல்ஃப்காரை இங்கேருந்து அங்கே 1 நாள் 500 பைசா அந்த கேட்டால் போகுது. இங்கேருந்து ஒரு நடந்துக்கலாம். கூட்டம் அது கம்மியாக இருக்குது, யாரும் இல்லை. தொண்டா தொந்தரவு பண்ணுறேன் அது தெரிஞ்சிட்டாங்க. அது ஓடுது. இத்தனை பேர் பாருங்க அந்த பேடை ஒடுங்கடா. எடுத்து அவார்டு வாங்குற மாதிரி அது ஏதோ தவறி தப்பிச்சு
அட போய் இல்லை ஓகே 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 ஆ உள்ள பொண்ணு நேரம் அங்கே போயிட்டேன் போனதில்ல எங்கே இருக்கா ஆமாம் ஆமாம் இதுமாரி இங்கே டிரைவர் இங்கே வாங்க இதுதான் கதவு நம்ம அப்படிதான் வந்தோம்னு நினைக்கிறேன் சரி வாங்க ம் ம் மாஸ்க் வரைக்கும் நடக்க முடியாதவங்க ஓல்டு ஏஜ் பீப்புள் அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கி கார் வசதிலாம் வச்சுருக்குறாங்க வந்து அவங்களே பிக்கப் பண்ணுற ட்ராப்பும் பண்ணிவிடுவாங்க பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ரியால் வாங்குறாங்க ஆக்சுவலாக எங்களுக்குமே வந்து பயங்கர கால் வலிங்க ஏன்னா டீம் லேபில் ஒரு 14 ரூமை சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் மம்ஷா பீச்சில் இப்போ ஒரு 1/2 hour வாக்கிங் சொல்லிவிட்டு அது இல்லாமல் இங்கே மாலில் வேறு நடந்து வந்தோமா ஸோ எங்களுக்குமே ரொம்ப கால் வலியாக இருந்ததுனால அப்படியே நாங்களும் பக்கி காரில் தான் வந்தோம் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணாங்க இதில் போகிறதுமே ஒரு ஜாலியாக தாங்க இருந்தது அப்படியே மாலுக்கு போயிட்டு ஒரு சில ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபுதாபி ட்ரிப்பில் டே 4ல் நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்